வந்து பாத்தீங்கன்னா யுஸ்வேந்தர் சஹர் இல்ல. சஹர் இல்லாதனால பிரவீன் திபே கொடுத்தாங்க. ஒரு 21 ரன் போயிடுச்சு. ஸோ 200 ரன்ஸ் நீங்க சேஸ் டிஃபெண்ட் பண்ணும்போது 21 ரன்லாம் நீங்க மிடில்ல கொடுத்தீங்கன்னா அப்படியே மொமெண்டம் வந்து அன்எக்ஸ்பெக்டட். இல்ல அவர் புது பையன், இதான் முதல் மேட்ச் ஆன இருக்காரு. ஸோ அவரெல்லாம் ஆர்ட்ஸா போக முடியாது நம்மளால. மேபி நீங்க சொல்ற மாதிரினா ஓமர் ஜயா சொல்லலாம். அவர் தான் மிடில் நிறைய ரன் கிளிக் பண்ணாரு. நான் என்ன சொல்றேன், இன்னைக்கு மேட்ச் பத்தி நான் சொல்றேன். ஹார்ஷா இருக்க முடியாதுன்னு சொல்லல. இன்னைக்கு மேட்ச் எப்படி போச்சுன்றத நான் சொல்றேன். சோ ஏன்னா இன்னைக்கு வந்து யுஸ்வேந்தர் சஹல் இல்ல. சோ அதுக்கு மேபி என்னன்னே தெரியல. மேபி சால் இன்ஜுரியா இருக்கலாம். இன்ஜுரி ஆனா அவருக்கு ரீப்ளேஸ்மென்ட் இவரு தான் இருக்காரு. சோ அதனால ஒரே ஒரு மேட்ச் வச்சுலாம் சொல்லுமா. அவர் சொல்ல போனா விக்கெட் எடுத்தாரு, டியூப்ளிசிஸ் எடுத்துட்டாரு. கருண் 4 பால் 4 4 அடிச்சிட்டாரு. அதான் ஹார்ட் லக்குன்னு தான் சொல்லணும். அதனால அவர் ஒரு 20 ரன்ஸ் பத்தி எனக்கு தெரிஞ்சு ஒரு டிபேட்டபிளாவே இருக்கான்னு நினைக்கிறேன். மேபி அதான் எனக்கு தெரிஞ்சு வந்து பாத்தீங்கன்னா அவங்க பவுலிங் ஆப்ஷன் யார் போட்டாலுமே ஒரு சைட்ல அடி வாங்குறாங்க. ஏன்னா ஜான்சன் எல்லா மேட்சுமே வந்து அவர் விளையாட எல்லா ஐபிஎல் சீசனுமே நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா 4 ஓவர் 40 ரன் அவர் போயிருப்பாரு. ஸோ அப்படி இருக்கும்போது என்னோட ஃபைனல் தாட்ஸ் என்னன்னா அபவுட் QBKs அவங்களோட ஸ்ட்ரென்த்தே வந்து பாத்தீங்கன்னா சேசிங் தான். ஸோ அவங்க பிளே ஆஃப்ஸ் போகிறதுக்கோ இல்ல அதுக்கு நெக்ஸ்ட் மேட்ச்லயுமே கூட வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து சேசிங் ஆல மட்டும்தான் ஜெயிக்க முடியுமே தவிர மும்பை மாதிரி ஒரு பேட்டிங் லைனப்ப அவங்க டிஃபெண்டே பண்ண முடியாது.